நண்பர்களே, ஒரு சின்ன சிலந்தி ஒரு பெரிய யானையை கொல்ல முடியுமா? அப்படி கொன்னுட்டு அடுத்த ஜென்மத்துல ஒரு ராஜாவா பிறந்து அந்த யானை இனத்தையே பழிவாங்கினா எப்படி இருக்கும்? இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதை இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல திருவானைக்காவல் கோவில்ல நடந்த ரத்த முறைய வைக்கும் உண்மை சம்பவம். இன்னைக்கும் சோழர்கள் கட்டின பல சிவன் கோவில்கள்ல யானைகள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வாசல் சின்னதா இருக்கும். அதுக்கு காரணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு கொலை தான். அது என்ன கொலை? அந்த ராஜா யார்? வாங்க வரலாற்றின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கலாம். பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி காவிரி ஆற்றங்கரையில ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அங்க ஒரு அபூர்வமான வெண்ணாவல் மரத்துக்கு அடியில சுயம்புவா ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கத்தை வழிபட 2 ஜீவன்கள் வந்துச்சு. ஒன்னு ஒரு சிலந்தி, இன்னொன்னு ஒரு யானை. சிலந்தி என்ன பண்ணும்னா, ஐயோ என் சாமி மேல வெயில் படுதே, சருகுகள் விழுதேன்னு வருத்தப்பட்டு லிங்கத்துக்கு மேல அழகா வலை பின்னி ஒரு பந்தல் அமைக்கும். அது அந்த சிலந்திக்கு ஒரு வழிபாடு. ஆனா தினமும் அங்க குளிக்க வர்ற யானை தும்பிக்கையில தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணும். அதுக்கு சிலந்தி பக்தி தெரியாது. என்ன இது, சாமி மேல சிலந்தி வலை அசுத்தமா இருக்கேன்னு நினைச்சு அந்த வலைய கிழிச்சு போட்டுட்டு தண்ணிய ஊத்தி சுத்தம் பண்ணும். தினமும் தான் கஷ்டப்பட்டு கட்டுற வலைய இந்த யானை அழிக்குதேன்னு சிலந்திக்கு பயங்கர கோபம். இது பல நாட்களா தொடருது. சிலந்தியோட பொறுமை ஒரு நாள் வெடிச்சது. இன்னைக்கு உன்னை விடமாட்டேன்னு முடிவு பண்ணுச்சு. யானை அபிஷேகம் பண்ணும்போது அந்த சின்ன சிலந்தி மின்னல் வேகத்துல யானையோட தும்பிக்கைக்கு உள்ள புகுந்துருச்சு. உள்ள போய் மென்மையான பகுதிகள்ல சரமாரியா கடிக்க ஆரம்பிச்சது. வலி தாங்க முடியாத யானை காட்டுல அலறிக்கிட்டே ஓடுது. மரத்துல தலைய மோதுது, தும்பிக்கைய தரையில அடிக்குது. ஆனா சிலந்தி விடல. கடைசியா வலி தாங்க முடியாம அந்த யானை செத்து விழுந்தது. உள்ளே இருந்த சிலந்தியும் நசுங்கி செத்து போச்சு. இறைவனுக்காக சண்டை போட்ட 2 பக்தர்களும் ஒரே இடத்துல பிணமானாங்க. கதை இங்கதான் சூடு பிடிக்குது. சிவபெருமான வழிபட்டதால அந்த யானைக்கு உடனே மோட்சம் கிடைச்சு மேலுலகம் போயிடுச்சு. ஆனா அந்த சிலந்திக்கு ஒரு வரம் கிடைச்சது. அந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்துல சோழ வம்சத்துல ஒரு ராஜாவா பிறந்துச்சு. அவர்தான் கோச்செங்கட் சோழன், அதாவது சிவந்த கண்களை உடையவன். சிலந்தியா இருந்தப்போ இருந்த கோபம் அவர் கண்ணுல அப்படியே இருந்ததுனால பிறக்கும் போதே அவர் கண்கள் சிவப்பா இருந்ததாம். முக்கியமா சிலந்தியா இருந்தப்போ நடந்த அத்தனையும் அந்த ராஜாவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. குறிப்பா தான் வலைய அழிச்ச அந்த யானை மேல இருந்த கோபம் அவருக்கு போகவே இல்லை. ராஜாவானதும் அவர் ஒரு விசித்திரமான உத்தரவு போட்டார். நான் சிவனுக்கு 70 கோவில்கள் கட்டுவேன். ஆனா நான் கட்டுற எந்த கோவிலுக்குள்ளேயும் ஒரு யானை கூட நுழையவே கூடாது. அப்படி அவர் உருவாக்கினதுதான் மாடக்கோவில்கள். அதாவது கருவறை ஒரு மேடை மேல உயரமா இருக்கும், படிகள் குறுகலா இருக்கும், வாசல் சின்னதா இருக்கும். யானையால ஏறி உள்ள வரவே முடியாது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில்ல லிங்கம் இருக்கிற இடத்துக்கு போற வழி இப்ப வரைக்கும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஒரு யானை நினைச்சா கூட உள்ள போய் அந்த சிலந்தியோட லிங்கத்தை தொட முடியாது. தன்னோட முற்பிறவி பகையை தீர்த்துக்க ஒரு ராஜ்யத்தையே பயன்படுத்தின வரலாறு இது. இந்த திருவானைக்காவல் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? அங்க இருக்கிற அந்த சின்ன வாசலை கவனிச்சிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல மறைக்கப்பட்ட வரலாறுகளை தெரிஞ்சுக்க மறக்காம பக்தி பிரவாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.